டிரைவர் போன் எடுக்க மாட்டாமா. டிரைவரும் காரும் நான் சொன்னாதான் வரும். என் மேல நம்பிக்கை நான் சொல்றதுல பாருங்க. எதுக்கு என் கார் எடுத்த? இரு உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி நீங்க செஞ்ச வேலையை நானும் அவங்க கிட்ட சொல்லுவேன். மீனா வண்டியை நீங்க தூக்குனீங்கல்ல. ஏய் என்ன சொல்ற? நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சிந்தாமணியம்மா, நான் கேட்கறதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்கன்னா கார் முழுசா வந்து சேரும். இல்லன்னா பசங்க உங்க காரை கொளுத்தி தீபாவளி கொண்டாடிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம காசு கொடுத்து பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு உங்க காரை கொளுத்தி கொண்டாடினா நல்லா வெடிக்கும்ல. முத்து என்கிட்ட விளையாடாத. நான் ஏமா உங்ககிட்ட போய் விளையாட போறேன்? எனக்கு தெரியும் உங்களுக்கு விளையாடுற வயசு இல்ல, அதனால நான் விளையாட மாட்டேன். பயப்படாதீங்க. இரு ஆளுங்களை வர சொல்றேன். வர சொல்லுங்க. நீங்க யார வேணா வர சொல்லுங்க. கார் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க ஆளுங்க இங்க வரவே செய்வானுங்க. சரி இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அப்படி வாங்க. நீங்க தான் மீனாவோட அம்மா கடையையும் கரும்பு மிஷினையும் தூக்க சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க யாரை வச்சு தூக்குறீங்களோ அவனை கார்பரேஷன் ஆபீசர் முன்னாடி ஒத்துக்கிட்டான். இப்ப கடையும் மிஷினும் அங்கேயே திரும்ப வந்தாச்சு. அதே மாதிரி மீனாவோட வண்டியும் நீங்க தான் தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க கார் வரும். அந்த அம்மா ரொம்ப யோசிக்கிறாங்கடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க அந்த காரை கொளுத்தி தீபாவளி கொண்டாடிடுங்க. அப்படியே வண்டி வெடிக்கும் போது ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பு. அவங்க அந்த வண்டியை கடைசியா வீடியோல பாத்துக்கிட்டு. முத்து முத்து இரு இரு. ஹோல்டா சொல்லுங்க. உன் பொண்டாட்டி வண்டியை பைக் தூக்குற ஆளுங்க கிட்ட சொல்லி நான் தான் தூக்க சொன்னேன். அது அவங்க கிட்ட தான் இருக்கும். கூப்பிடுறா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு திருட்டு பசங்க கூட எல்லாம் லிங்க் இருக்கு. எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? அப்படி என்ன பண்ணா உங்களுக்கு? மீனா பாட்டுக்கு பொழப்ப பாத்துட்டு இருக்க, நல்லா முன்னேறிட்டு இருக்கா. அது வயிறு எரியுதுல. நீங்க நல்லா வாழ பாருங்க, மத்தவங்க வாழ்றதை கெடுக்க பாக்காதீங்க. இப்ப வண்டி எங்க இருக்கு? என் கார் வந்தாதான் உன் பொண்டாட்டி வண்டி எங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிஷனு. டேய் அந்த கார் என் டிரைவர் எடுத்துட்டு வாங்கடா. வண்டியை தூக்கிட்டா என் பொண்டாட்டி பூ விக்காம வீட்டுக்குள்ளே அடங்கிடுவான்னு நினைச்சிட்டீங்களோ? வெறுங்கால நடந்து போய் கூட அவ தைரியமா வேலையை செய்வா. உங்களை மாதிரி அடக்க நினைக்கிறவங்க முன்னாடி அடங்கி உட்கார மாட்டேன். உங்க கார் வந்தாச்சு, நான் ஜென்டில்மேன். நீங்க எப்படி? உன் பொண்டாட்டி வண்டி அங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. காரை வாங்கிட்டோன்னு மெதப்புல போயிடாதீங்க. என் பொண்டாட்டி வண்டிக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. உங்க காரை ஒரு தடவை தூக்க தெரிஞ்சு எனக்கு மறு தடவை தூக்க தெரியாது.